நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் ஒரு பெரிய மலை ஏறதா கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சேஃப்டிக்கு ஒரு பெரிய கைத்தோட ஒரு எண்டை உங்க இடுப்புலையும் இன்னொரு எண்டை உங்க ஃப்ரெண்டோட இடுப்புலையும் கட்டி இருக்கதா நினைச்சுக்கோங்க. இப்போ உங்க எய்மும் உங்க ஃப்ரெண்டோட எய்மும் அந்த மலை உச்சி வரைக்கும் ஏறதா இருந்துச்சுன்னா, சப்போஸ் உங்க கால் ஸ்லிப் ஆனாலும் உங்க ஃப்ரெண்ட் அந்த கைத்தை இழுத்து பிடிச்சி உங்களை சப்போர்ட் பண்ணுவாரு. அதுவே உங்க ஃப்ரெண்டுக்கு எதுக்கு மேலையெல்லாம் ஏறி கஷ்டப்பட்டுக்கிட்டு இங்கே இருந்துக்கலாம்னு நினைச்சாலோ, இல்ல எதுக்கு மேலே ஏறிட்டு கீழே இறங்கலாம்னு நினைச்சாலோ, உங்களால மேலேயும் ஏற முடியாது, அவரோட சேர்ந்து கீழே தான் நீங்க இறங்கணும். இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்லயும் ஒரு சிலர் நம்மளை தப்பான வழிக்கு இழுத்துட்டு போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஏதாவது ஒரு புது விஷயம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னா உங்களை டிமோட்டிவேட் பண்ணுவாங்க, உங்களை கிண்டல் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் உங்க உண்மையான ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. யாரு நீங்க புதுசா ஒரு விஷயத்த ட்ரை பண்ணணும்னு சொல்லும்போது உங்களை புஷ் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க தான் உங்க உண்மையான ஃப்ரெண்ட்ஸ். நீங்க அவங்க கூட தான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இதை நீங்க உண்மையான ஃப்ரெண்டு நினைக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க.